தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை பெற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்போம். பாஸ்கர் வணக்கம். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருப்பது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. நிதி உரிமைக்கான நிதி ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்பதற்குண்டான நடவடிக்கையாக தமிழக முதலமைச்சர் 23ஆம் தேதி டெல்லி சென்று 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமர் தலைமையில நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அது தொடர்பான வலைதள பக்கத்துல தமிழக முதலமைச்சர் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்று சொல்லி ஒரே ரைடின் மூலமாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது. திமுக எப்போதும் உரிமைக்கான கொடியைத்தான் ஏந்தும். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய நிதியை போராடி பெறுவேன். இதற்காகத்தான் டெல்லி செல்கிறேன். ஆனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி கிடையாது என்பதை சொல்லிவிட்டு ஒரே ரைடின் மூலமாக வெள்ளைக்கொடி காட்டி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை சுட்டிக்காட்டி இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். 24ஆம் தேதி பிரதமர் தலைமைக்குள் நடைபெறக்கூடிய கூட்டத்தின் வாயிலாகவும் ஏற்கனவே தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதன் காரணமாகவும் தொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன், தமிழ்நாட்டினுடைய நிதியை போராடி பெறுவேன் அப்படிங்கிற பதிவை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.